Hey fellas, this is Guhan and welcome to Cinema Obsta. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழகுன ஒரு படத்தை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன், which is my favorite movie in Tamil and my favorite directed movie, which is Super Deluxe. Yes, இந்த படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ரொம்ப ஒரு ஆர்ட் ஹவுஸ் படம்னு சொல்லலாம், பட் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் ரீச் பண்ண ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு லைக் இட் வாஸ் ஆர்ட் ஹவுஸ் மூவி. மேபி தியாகராஜா குமாரராஜா அந்த படத்தை எடுக்கலன்னா இவ்வளோ ஒரு வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் ரீச் ஆயிருக்குமான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் யூனோ தட்ஸ் வெல் அண்ட் குட். நிறைய ஆடியன்ஸ் அந்த படம் ரீச் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அதில் பேசியிருக்க விஷயங்கள் அவ்வளோ ஒரு யூனோ சொசைட்டியோட ஹிப்போக்ரஸி, ஜட்மெண்டல் மைண்ட் எல்லாத்தையுமே ரொம்ப உடச்சி பேசியிருப்பாங்க. அண்ட் கதைன்னு பார்க்க போனோம்னா சூப்பர் டிலக்ஸ் வந்துட்டு ஒரு 4 லைஃப் ஸ்டோரி அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் வாஸ் லைக் எ ரூபிக்ஸ் கியூப். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பசில்டப்பாக இருக்கும். அந்த 4 லைஃப் ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான் அது. என்ன இந்த மாதிரி நிறையா மல்டிபிள் கேரக்டர்ஸோட கதையை வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி படம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பட் இது ரொம்ப யூனிக்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. விச் வாஸ் லைக் அந்த 4 பேரோட லைஃப் ஸ்டோரியுமே ஒருத்தர் இன்டர்செக்ட் ஆகாது, அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. பட் இட் வில் கனெக்ட் இன் மீன் டைம். ஸோ மொத்தம் 4 லைஃப் ஸ்டோரி போவோம். விச் வாஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் விஜய் சேதுபதியோட லைஃப். விஜய் சேதுபதி ஷில்பா, அவர் தான் ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரினே சொல்லணும். ஐ மீன் விஜய் சேதுபதி வந்துட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பார், பொண்டாட்டி புள்ளையை விட்டுட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு திரும்பி வருவார். பொண்டாட்டி அவரோட புள்ள ராஜுக்குட்டி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவாங்க, அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. விஜய் சேதுபதி ஊருக்கு வந்து இறங்குறாரு. ரிலேஷன் எல்லாருமே இருக்காங்க. இறங்கி பார்த்தா அவர் ஒரு ட்ரான்ஸாக மாறிட்டு வந்திருப்பார் ஊருக்கு. லைக் அந்த செகண்ட்ல இருந்து அவரை சொசைட்டி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத தாண்டி ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவன் இப்படி வந்துட்டான், இப்படி ஒரு பிள்ளைய வச்சுட்டு ஆம்பளையா இல்லாமல் இப்படி வந்து இறங்கியிருக்கான், அது இதுன்னு அவர் ரொம்ப ஜட்மெண்டல் மைண்டோட தான் பார்ப்பாங்க. பட் அதில் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரே கேரக்டர் அவரோட பையன் ராசுக்குட்டி. யோஸ் லைக் ஸோ நேச்சுரல் இந்த மூவி. அந்த பையன் வந்துட்டு அந்த படத்தில் ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பான். அந்த படத்தில் வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸுமே ஓவர்லேப் பண்ணி சாப்பிட்றலாம் அந்த பையன் ஒரு ஆக்டிங் கொடுத்துருப்பான். அந்த படத்தில் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அவனோட ஆக்டிங். லைக் அவனோட அப்பா தான் அது. அவனுக்கு அது பொண்ணா பையனா அதெல்லாம் தேவையில்ல, பட் அவனோட அப்பா அது. ஸோ அதில் அவன் வந்துட்டு அதெல்லாம் பார்த்து விஜய் சேதுபதி ஊருக்கே திரும்பி போயிடலான்னு யோசிப்பாரு. பட் அப்போ ஒரு டைலாக் சொல்லுவோம், நீ ஆம்பளையாரு பொம்பளையாரு ஆனால் எங்கள் கூட இரு. ஜஸ்ட் லைக் ஸோ ஹார்ட்ஃபெல்ட் டைலாக் அது அந்த டைமில் சொல்ல போகணும்னா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விஜய் சேதுபதி ஊர்லேருந்து வந்து இறங்கி அவரோட பையன் கூட ட்ராவலிங் அப்படின்ற ஒரு ஸ்டோரி ரெவால்வ் ஆகிட்டு இருக்கும். அடுத்து பார்த்தா சமந்தா வேம்புன்னு இருக்கும். அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டாக ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருப்பாரு. அவங்களோட கேரக்டர் வந்துட்டு சமந்தாவோட கேரக்டர் வந்துட்டு தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை ஃபஹத் ஃபாசில் வீட்டில் இல்லாத டைம் அப்போ கூப்பிட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க. யூ நோ வாட் ஐ மீன், போட்டு தள்ளியிருப்பாங்க. ஃபஹத் ஃபாசில் அந்த விஷயத்த பார்த்துருவாரு. ஸோ பாடியை 2 பேரும் எப்படி சேர்ந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஃபஹத் ஃபாசிலுக்கு சமந்தா மேலே ஒரு காண்டு இருக்கு தானே செய்யும். பொண்டாட்டி வேற ஒருத்தனை கூட இருக்கிறத பார்த்து அவன் செத்து வேற போயிட்டான். ஸோ காண்டு இருக்க தான் செய்யும், அதில் தப்பு கிடையாது. பட் யூனோ ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் ஒரு ரேண்டமான கேரக்டர். ரொம்ப ரேண்டம்னஸ் தாட்ஸ் தான் இருக்கு படத்து ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய டைலாக் வந்துட்டு அவர் சோஷியோபேத் மாதிரி பேசியிருப்பார் நிறைய விஷயம். பட் அதை வந்துட்டு அவர் ஆக்டிங் கிளாஸ் போகிறனால ஆக்டராக போகிறோம், நம்ம அரசியல்வாதியாக போகிறோம், ஸோ இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ரொம்ப ரேண்டம்னஸ் தாட்ஸோட அவரோட கேரக்டர் இவால்வ் ஆகும். ஈவன் அவரோட கேரக்டர் ஒரு ஹிப்போக்ரிட்டிக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். பட் போக போக அவரோட கேரக்டர் வந்துட்டு சமந்தா வந்துட்டு ரொம்ப ஒரு திட்டுறது அப்படிலாம் தாண்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சு அவங்க ஓவர் டைம்ல 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸாகவே ஆயிடுவாங்க. ஈவன் ஒரு சீனில் வந்துட்டு அந்த பாடியை காரில் வச்சுருப்பாங்க, சமந்தாவும் ஃபஹத் ஃபாசிலும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. திட்டிகிட்டு இருப்பாரு சொல்ல போனோம்னா. சமந்தா வந்துட்டு பரவாயில்ல நீ திட்டிரு, உன்னோட கோவத்தெல்லாம் வெண்ட் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் அப்போ ஒரு டைலாக் சொல்லுவார், அது வந்துட்டு படத்தை ரீவாட்ச் பண்ணிங்கன்னா பாருங்க, நான் திட்டலை புலம்புறேன் அப்படின்வாரு. லைக் ஐ கான்ட் பிளேம் யூ ஃபார் திங் யூ டிட். நீ ஒன்றும் எந்த கிடையாது கல்யாணம் பண்ணிட்டனால, ஸோ நான் உன்னை திட்ட முடியாது, நான் புலம்புறேன் அவ்வளோதான் அப்படின்றவாரு. அது அழகாக இருக்கும். ஸோ அவங்க 2 பேரோட கேரக்டர் இப்படி ரெவால்வ் ஆகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா அடுத்து 5 பசங்க, ஸ்கூல் பசங்க.
தூயவன் அப்படின்ற வீட்டில் வந்துட்டு பானோகிராஃபி பார்க்கறதுக்கு வருவாங்க. யாரு? தூயவன் அப்படின்ற பேர் வச்சிருக்க ஒரு பையனோட வீட்டில் பானோகிராஃபி பார்க்கறதுக்கு வருவாங்க இவங்க 5 பேரும் சேர்ந்து. ஸோ அந்த பானோகிராஃபி பார்க்குறப்ப அந்த படத்தில் இருந்தது அந்த 5 பசங்களில் ஒருத்தரோட அம்மா, விச் இஸ் ரம்யா கிருஷ்ணன். ஸோ அந்த பையன் வந்துட்டு அவங்க அம்மாவை அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு பானில் பார்த்ததும் ரொம்ப காண்டாகி வெட் அவுட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த டிவி அடிச்சு உடச்சிட்டு ஓடிடுவான். தூயவனோட டிவி அது, தூயவன் வீட்டில் அவங்க ஃபேமிலியோட டிவி அது. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இவனை ஓடினவனை ஏதாவது தப்பாக இது பண்ணிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட பின்னாடி ஓடிடுவான். அவன் வந்துட்டு ரம்யகிருஷ்ணனை டிவியில் பார்த்ததும் தன்னோட அம்மா அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லி விடுவான். பின்னாடி அவன் ஃப்ரெண்டு இன்னும் தோடிடுவான். 5 பேரில் 2 பேர் வந்துட்டு அந்த சைட் போயிடுவாங்க. இந்த சைட் இருக்க 3 பேர் விச் இஸ் முட்டை பப்ஸு, தூயவன் அண்ட் காஜி, ஒன் ஆஃப் த ஃபேவரட் கேரக்டர் ஃபார் எவ்ரி ஒன் இந்த மூவி. இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ராவல் ஆரம்பிச்சிடும் இந்த பக்கம். இவங்களோட ஸ்டோரி வந்துட்டு மோஸ்ட்லி கான்சிக்வன்ஸ் வச்சு தான் இருக்கும். ஒரு யூத் ராவான கேரக்டர்ஸ் இவங்க 3 பேருமே. ஸோ அந்த யூத் டைமில் அவங்க எப்படி ஒரு யோசிக்காமல் கொள்ளாமல் சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதோட கான்சிக்வன்ஸை இவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு இவங்களோட ஸ்டோரி ஒரு பக்கம் ரெவால்வ் ஆகும். லாஸ்ட்டில் வந்துட்டு மிஷ்கின் ஆசீர்வாதம் அற்புதம் அண்ட் அவரோட ஒய்ஃபாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. மிஷ்கின் வந்துட்டு ரொம்ப ஒரு காட்லினஸான ஒரு கேரக்டர். கடவுளை நம்பி கடவுள் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமே பண்ண முடியும், கடவுளை நினச்சா மட்டும்தான் எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ரம்யா கிருஷ்ணன் அந்த படத்தில் பார்த்த அந்த பையனோட அம்மா. ஸோ படத்தில் பார்த்துட்டு அம்மாவை வந்துட்டு இப்படி பார்த்துட்டோமே அப்படின்னு வெறியாகி அவங்க கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ ஸ்பேனர் ஒன்று தூக்கிட்டு ஓடிடுவோம். கரெக்டாக அவங்கள பார்த்த உடனே வலிக்கி விழுந்து ஸ்பேனரை அவன் மேலே குத்தி அவனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிடுவான். அவனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அதுக்குலாம் சுற்றுவாங்க. மிஷ்கின் வந்துட்டு இறைவன் தான் நம்மளை காப்பாற்றுவார், ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றுவார், ரொம்ப ஒரு பீரியட் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு நல்லது நடந்தாலும் ஆண்டவர், கெட்டது நடந்தாலும் ஆண்டவர், எல்லாத்தையுமே ஆண்டவர் மேலே பழி போட்டுட்டு போயிடுவார். லாஸ்ட்ல வந்துட்டு அவருக்கு ஆண்டவரை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்புறம் அவர் எந்த ஆண்டவரை நம்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு சிலையை தள்ளி விடுவாரோ அந்த செலவுல இருந்து ஒரு டைமண்டோ அது கிடைக்கும். அதை வச்சு தான் ஒரு பையனோட ஆப்ரேஷனுக்கு பணம் ரெடி ஆகும். ஸோ ஆண்டவரை நம்ப மாட்டேன்னு சொன்னனால ஆண்டவரை நம்பிக்கை போயிடுச்சா, இல்லை ஆண்டவருக்குள்ளேருந்து தான் அவருக்கு இப்போ அந்த விஷயம் ஐ மீன் லைக் மணியோ ஏதோ ஒன்று கிடச்சிருச்சு அவரோட பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்றதுனால ஆண்டவரை நம்புறதா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு இதுவாக அந்த கேரக்டர் அவங்களோட லைஃப் ஸ்டோரி வந்துட்டு ரெவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒரு கேட்டிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் ஸ்டோரி ரெவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா பெர்லின் பக்ஸ் அப்படின்ற ஒரு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணாலும் பக்ஸ்ன்னு வருவார். அவர் நடிச்சிருப்பாரு, இதில் அவரும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. ஓஜி காஜி அவர் தான் எனக்கு தெரிஞ்சு படத்தில். இந்த பையன் கூட காஜி கிடையாது, ஓஜி காஜி அவர் தான் படத்தில் எனக்கு தெரிஞ்சு. எதை பார்த்தாலும் காஜா தான் இருப்பாரு ஆளு. ஸோ இவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரக்சராக எனக்கு தெரிஞ்சு பெர்லின் அந்த படத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இவர் வந்துட்டு படத்துல ஒரு ஈவில் கேரக்டர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஈவில் அழிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு எல்லா ஸ்ட்ரக்சருமே ரெடியாகி இந்த லைஃப் எல்லாம் ரெடியாகி கடைசியில அந்த பசங்க வந்துட்டு அந்த உடஞ்சு போன டிவி தூக்கி போடும்போது அது வந்து பெர்லின் தலையில விழுந்து சமந்தா அவர் அப்யூஸ் பண்ண போகும்போது அவர் தலையில வந்து அவர் செத்து போயிடுவார். இட் வாஸ் லைக் ஸ்ட்ரக்சர்டு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு விஜய் சேதுபதி அவரை சாபம் விட்டுருப்பாரு, நீ செத்து போயிடுவ அப்படின்ற மாதிரி சாபம் விட்டுருப்பாரு. அண்ட் புரியுதுல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது, எல்லாமே இதுக்காக வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் படத்தோட எண்டிங்கில் வந்துட்டு தியாகராஜ குமாராஜா சொல்ல வர்றது வந்துட்டு எதுக்குமே மீனிங் கிடையாது. நீங்கள் மீனிங் பார்த்து தான் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ணணும்னு தேவையில்லை. அதுதான் இப்போ நான் இந்த வீடியோ பேசுகிறேன் அந்த படத்தை பற்றி, இதுக்குமே மீனிங் கிடையாது, எதுக்குமே மீனிங் கிடையாது, நத்திங் மேட்டர்ஸ். அவ்வளோதான் அவர் சொல்ல வர்றது படத்தில். பிகாஸ் நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே ரீசன் தேடணும்னா ரீசன் இருக்காது. பட் நம்ம ரீசன் தேடி நம்மளா ஒரு ரீசன் கிரியேட் பண்ணி அதுதான் நார்மல் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் நிறைய விஷயத்த. ஸோ அவர் சொல்ல வர்றது அதுதான், எதுக்குமே மீனிங் கிடையாது. இட் வாஸ் லைக் பிக் யூனிவர்ஸ் வி ஆர் லிவிங். இவ்வளோ பெரிய ஒரு கேலக்ஸி யூனிவர்ஸ், இதில் வந்துட்டு நீ இன்னைக்கு சாதிச்சு, நீ இன்னைக்கு இது பண்ணிட்ட அது பண்ணிட்ட, நீ சாதிச்சிட்ட, நீ செத்துட்ட, நீ வாழ்ந்துட்ட அப்படின்றது இங்கே நீ டிசைட் கிடையாது. நீ மெயின் கேரக்டர்னு யாருமே இங்கே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு கேரக்டர், அவ்வளோதான். மெயின் கேரக்டர்னு இங்கே யாருமே கிடையாது. யாருமே நம்மளை வந்துட்டு நம்ம யாரையும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் நம்ம யாருக்கும் ஒரு கான்சிக்வன்ஸாகவும் இருக்க போகிறது இல்லை.
இட் வாஸ் லைக் எ கேயோட்டிக் திங்ஸ், லைக் ஜஸ்ட் தட்ஸ் இட். எதையுமே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தேவையில்ல. இங்கே நடக்கிற எல்லாமே கேஸ் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா அதுதான் வாழ்வின் ரகசியம். அதுதான் அவர் சொல்ல வர்றது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான படம். லைஃப்பை பற்றி பேசுறதை தாண்டி லைஃபே இல்லைன்றதை பற்றி தான் அந்த படம் பேசுவோம். லைஃப்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எல்லாரும் ஏதோ ஒன்று பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் அவ்வளோதான், எல்லாமே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் முடிச்சிருப்பாங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் பேசின மாதிரி இருக்கும் இந்த படத்தை பற்றி. ஈவன் நான் கொஞ்சம் அதிகமாக தான் பேசியிருக்கேன், பட் இதுவே கம்மி தான் இந்த படத்தை பற்றி பேசணும். இந்த படத்தில் அவ்வளோ விஷயம் இருக்குது பேசுறதுக்கு. ஸோ ஐ பார்த்துருப்பீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு. ஐ ஹோப் யூ காய்ஸ் ரீவாட்ச் இட். நல்ல படம், ரீவாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பெஞ்ச் படம். பார்க்குறதுனா பாருங்கள். அண்ட் ஈவன் ஆல்சோ இஃப் ஐ மிஸ் சம்திங், நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்தில் என்ன அப்படின்றது, உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் இந்த படத்தில் என்னன்றது வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மெயினாக. I hope you guys do well, and nothing matters. That's the beauty of the life. Bye bye. See you guys in the next video.